ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹேர் பேக் பார்க்கலாமா? நான் ஃப்ளாக்ஸ் சீடு தான் இன்றைக்கி. ரொம்ப நாளாச்சு ஃப்ளாக்ஸ் சீட் போடலை, அதனால் ஃப்ளாக்ஸ் சீடு 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இந்த பாருங்க, கொதிக்க வச்சு வடிகட்டிட்டேன். வடிகட்டி உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதில் நான் இன்றைக்கி எதுவுமே கலக்கலை, தேங்காய் எண்ணெய் மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் தேய்ச்சி தலை குளிக்க போகிறேன். என்னை இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு என்ன முடி ஒல்லியாக இருக்குது, இவ்வளோ பேக் போட்டு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னாங்க. ஒல்லியாக இருக்குன்னா நான் தலை 2 நாளாக தலை வாஷ் பண்ணலை. அது எண்ணெய் பீஸு கூட எண்ணெய் தடி தான் சீவிருந்தேன். 2வது என்னோடய வயசுக்கு இவ்வளோ முடியை தக்க வச்சிட்ருக்கேன். நீங்கள்லாம் கொஞ்சம் சின்ன வயசு உள்ளவங்க போட்டிங்கன்னா ரொம்ப நிறைய உங்களுக்கெல்லாம் வரும். அதனால நீங்கள் செய்யுங்க, உங்கள் முடியை தக்க வச்சுக்கோங்க. அதுக்கு தான் செய்கிறோம். நம்ம முடியை முடி ஹேர் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், வளர்கிற முடி நிற்கும். எனக்கு தான் இனிமேல் வளர்த்து கம்மியாகிடும். எப்படி இருந்தாலும் எண்ணத்தை பண்ணிக்கிட்டாலும் முடி இனிமேல் வளர்கிறது கம்மி. இருக்கிறது வச்சுக்கிறேன், அதுபோல் நீங்கள் வச்சுக்கோங்க. வாங்க வாமா சொட்ட. பாருங்க கைஸ், நான் போட்டிருக்கேன். இப்படி பண்ணுங்க, நல்லா நல்லா முடி இது போட்டிங்கன்னா சைனிங்காக இருக்கும். உங்களுக்கு சைனிங்காக இருக்கும். நல்லா கீழே ஒழுகும். அதுக்கு தான் நான் இப்படி வச்சுக்கிறேன். தெரியல, நான் ஃபுல்லாக எங்கள் அம்மா விட்டு எடுக்க சொல்லியிருக்கேன். நல்லா முடியல ஹேர் கடைசியாக்கி கொண்டு போயிடுங்க. ஹேர் கடைசியாக்கி கொண்டு போயிடுங்க. தினம் முடிய நல்லா கையை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே முடிய அப்படியே நீவி விடுங்க. நல்லா நல்லா சீவுங்க தலைய. இதெல்லாம் ஸ்கேல்புக்கு எண்ணெயை நல்லா ஃபுல்லாக கறி விடுங்க. நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவுங்க. இந்த இதை நல்லா இது வரைக்கும் போட்டுட்டு பேக் பண்ணி ஒரு இது காய்ஞ்சிடும் தலை. அதுக்காக ஒரு கேப் இருந்தால் நீங்கள் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா கேரி பேக் ஒன்று எடுத்து போட்டுங்க. 20 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மீதி இருந்துச்சுன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். எந்த பேக் போட்டாலும் இதுக்கு இப்போ ஷாம்பு போட வேண்டியது. நம்ம இதுவே ஷாம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்படி தூக்கி இருங்க. தூக்கி இப்படி கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு கேரி பேக்கை போட்டுருங்க. போகிற வரைக்கும் காம்பை எடுத்து வைக்கணும். அதை தட்டுமா, அது தட்டு. ஆமாம், தட்டு. இது இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா காயாமல் ஊறும். காஞ்சிதுன்னா முடி வெடிக்கும். அது மாதிரி காயாமல் மூடிட்டு நீங்கள் அலசிடலாம். இதை அப்படியே கஞ்சி போட்டு தேய்ச்சிக்கலாம். ஷாம்பு வேணால் லைட்டாக மைல்டு ஷாம்பு போட்டுக்கலாம் தண்ணியில் கலந்து. ஓகே, பை பை, see you tomorrow. நைட்டு கோலம் போடலாமல்ல பார்க்குறேன். கோலம் போடுங்க. கோலம் போடுறோம், நானும் எங்கள் இவளும் போடுறா. நீங்கள் லைக் பண்ணலை. ஓகே, பை பை.